வணக்கம். காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி வச்சு சாதம், சப்பாத்திக்கு ஆப்டாக ஒரு சைட் டிஷ் பார்க்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் ஜீரகம் பொரிஞ்ச அப்புறம் ஒரு வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்து 3-4 பூண்டு பல். வெங்காயம் கோல்டன் கலர் ஆற வரைக்கும் வதக்கிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் ஜீரா பவுடர், 1/2 டீஸ்பூன் தனியா பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா. ஸோ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து கலந்துட்டு இதில் 1/2 கப்பு தண்ணியை விட்டு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம், பச்சை வாசனை போகிற வரைக்கும். 1 கப்பு பிளான்ச் பண்ண காலிஃப்ளவரை சேர்த்து 1/2 கப்பு பச்சை பட்டாணி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை மூடி போட்டு ஒரு 6-7 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். நடுவில் கிளறியும் விட்டுடலாம். திருப்பி இப்போ மூடி போட்டு காலிஃப்ளவர் நல்லா குக் ஆகிற வரைக்கும் வச்சுட்டு ஒரு 7-8 நிமிஷம் கழித்து காலிஃப்ளவர் நல்லா வெந்தாச்சு. ஸோ இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டா நம்மளோட யம்மி அண்ட் டேஸ்டி காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி கறி ரெடி. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.